8ஆம் வகுப்பு கணிதத்தில் விகிதமுறு எண்களுடைய பண்புகள், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அதாவது அடைவு பண்புன்னு சொல்லுவாங்க. ரேஷனல் நம்பர்ஸை Q அப்படிங்கிற ஒரு எழுத்தால் குறிப்பிடலாம். A+B, அதாவது ரெண்டு விகிதமுறு எண்களை கூட்டினால் கிடைப்பதும் பார்த்தீங்க அப்படின்னா Qவாக இருந்தால், அதாவது விகிதமுறு எண்களாக இருந்தால், சரிங்களா, அது அடைவு பண்புடையதுன்னு சொல்லலாம். அதுவே பெருக்கல்ல பாருங்கள், AB என்ற இரு விகிதமுறு எண்களை பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய விடையும் பார்த்திங்கன்னா Qவாக இருந்தால், விகிதமுறு எண்ணாக இருந்தால் அடைவு பண்புடையதுன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இடம் மாறி நிற்கிறாங்க இல்லையா, இதைத்தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிமாற்று பண்பை பொறுத்த வரைக்கும் விகிதமுறு எண்களில் கூட்டல் பரிமாற்று பண்பு, அதாவது A+B = B+Aன்னு சொல்லுவாங்க. பெருக்கல்ல பார்த்திங்கன்னா A+B = B+Aன்னு சொல்லுவாங்க. விகிதமுறு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் தான் பரிமாற்று பண்பு உடையது. இதுவே விகிதமுறு எண்களின் கழித்தலும் வகுத்தலும் பரிமாற்று பண்பு, அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லாதது அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 பேர் நிற்கிறாங்க, இடது பக்கம் வலது பக்கம் 3 பேர் நிற்கிறாங்க. ஆனால் இடம் மாறவே இல்லை, வரிசை கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் முதல் 2 பேர் இங்கே கை கோர்த்து நிற்கிறாங்க இடது பக்கத்தில், வலது பக்கத்தில் 2வது மனிதரும் 3வது மனிதரும் கை கோர்த்து நிற்கிறாங்க இல்லையா. இதைத்தான் சேர்ப்பு பண்புன்னு சொல்லுவாங்க, அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. விகிதமுறு எண்களின் கூட்டல் சேர்ப்பு பண்பு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bracket ஆஃப் A+B ப்ளஸ் சின்னு இருக்கும். இங்கே A+Bக்கு க்ளோசர் ப்ராக்கெட் இருக்கும், ஈக்குவல் டு A ப்ளஸ் bracket ஆஃப் B+Cன்னு இருக்கும். இங்கே B+Cக்கு அந்த ப்ராக்கெட் இருக்கும். சரிங்களா? இதுவே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிற இடத்துல எல்லாம் மல்டிபிள் சிம்பிள், அதாவது பெருக்கல்குரிய போட்டோம்னா அது பெருக்கல் சேர்ப்பு பண்பாக மாறிடும். ஓகேவா? இதுலேயும் விகிதமுறு எண்களுடைய கூட்டலும் பெருக்கலும் மட்டும்தான் சேர்ப்பு பண்பு உடையது. இதுவே கழித்தலும் வகுத்தலும் விகிதமுறு எண்களுடைய சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சமணி பண்பு, அதாவது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேள்வியும் நானே விடையும் நானேன்னு சொல்லலாம். கேள்வியில் இருக்கிற எண்ணே திரும்பவும் விடையாக கிடைக்கணும் அப்படின்னா அதை கூட்டும்போது 0வை கூட்டினால் கரெக்டாக இருக்கும். அப்போது கூட்டல் சமணி என்பது 0. இதுவே பெருக்கலை பொறுத்த வரைக்கும் 1ஆல் பெருக்கினா தான் அந்த கேள்வியினுடைய நம்பரே விடையாக கிடைக்கும். ஸோ பெருக்கல் சமணி என்பது 1, அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 1. மற்ற பண்புகள் மாதிரி தான் கழித்தலும் வகுத்தலும் சமணி பண்பை நிறைவு செய்யாது. அதாவது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது டிவிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் ஒத்து வராது. சரிங்களா? படத்தில் பாருங்கள், சிரிப்பு இருக்குது, அழுகை இருக்குது, ரெண்டும் எதிர்மறையான விஷயங்கள். இதுவே ஒரு எண்ணுக்கு கூட எதிர்மறையான விஷயங்கள் உண்டு, அதை எதிர்மறை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டல் எதிர்மறை பண்பு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா குறி மாறிடும். அதாவது +5னுடைய எதிர்மறை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -5. சரிங்களா? இந்த மாதிரி -5னுடைய எதிர்மறை என்ன வரும்னா +5. இப்படி வர்றதான் எதிர்மறை பண்புன்னு சொல்லுவாங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதுவே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது பெருக்கல் எதிர்மறை பண்பு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறிவிடும். அதாவது A அப்படின்னு இருக்குன்னா இதனுடைய எதிர்மறை என்ன வரும் அப்படின்னு சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னா 1/Aன்னு வரும். சரிங்களா? இதுவே ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களா, 5னுடைய எதிர்மறை பெருக்கல் எதிர்மறை என்ன வரும்னா 1/5ன்னு வரும். ஓகேவா? வழக்கம் போலவே கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் எதிர்மறை பண்பு என்பது இல்லை. சரிங்களா? அதாவது சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சரி வராது. ஒரு தாத்தா இருக்கார், அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னா அவருடைய சொத்துக்களை 2 பேருக்கும் எப்படி பங்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது தாத்தாவோட சொத்து பையனுக்கும் சேரும். சரிங்களா? அதே அளவுக்குரிய சொத்தானது பொண்ணுக்கும் சேரும். இதை தான் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கணக்கை பொறுத்தவரை, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். பெருக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு இருக்குது. அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா A × bracket ஆஃப் B+C = A × B + A × C அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விஷயத்தை நீங்கள்
கழித்தலுக்கும் பயன்படுத்த முடியும். அதாவது கழித்தலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a இன்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் b மைனஸ் சி ஈக்குவல் டு a இன்ட்டு பி மைனஸ் a இன்ட்டு சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் சப்ராக்ஷன் அப்படின்னு இதை சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ பண்புகள் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.3. அதை பண்புகளை பேஸ் பண்ண கணக்குகள் பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல வெரிஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அதாவது கீழ்கண்ட விகிதமுறு எண்களுக்கு அடைவு பண்பை சரிபார்க்க அப்படின்னு இருக்குது. சரிங்களா? கீழ்கண்ட விகிதமுறு எண்களுக்கு அடைவு பண்பை சரிபார்க்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். 2 விகிதமுறு எண்கள் கொடுத்துருக்காங்க. -5/7 8/9 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றை ஏன்னு வைங்க, ஒன்றை பீன்னு வைங்க. சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம அடிஷனுக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது கூட்டலுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து என்னென்னா a + bன்னு சொல்லுவாங்க. இப்போது a + b அப்படின்னா பாருங்களேன் என்ன வரப்போகுது அப்படின்னா ஏவுக்கு பதிலாக -5/7ன்னு போட்டுக்கோங்க, +8/9ன்னு போட்டுக்கலாம் இல்லையா பிக்கு பதிலாக. இப்போது கீழே ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? டினாமினேட்டர் ஒரே மாதிரி இல்லை, பகுதி ஒரே மாதிரி இல்லைனா குறுக்கு பெருக்கல் நம்ம பண்ணுவோம். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 9×5 எவ்வளோ வரும்னா 45, 9×5 = 45 ப்ளஸ் 8×7 = 56, 8×7 = 56ன்னு சொல்லுவோம். அடுத்தது கீழையும் அதாவது கீழே இருக்கிற டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். 9×7 = 63ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். 56 இருக்குது, இங்கே 45 இருக்குது. ஸோ என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வரும் இல்லையா? 11 வரும். 2 வேறு இனமாக இருக்காட்டி கழிச்சிருக்கேன். கழிச்சங்காட்டி என்ன வந்திருக்குன்னா 11 வந்திருக்கு. பெரிய நம்பர் குறி ப்ளஸ் போட்டிருக்கோம் /63. ஸோ 2 விகிதமுறு எண்களை எடுத்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற விடையும் பார்த்திங்கன்னா ஒரு விகிதமுறு எண்ணாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா அடைவு பண்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடைவு பண்பு உண்டுன்னு எழுதலாம். ஓகே, அடைவு பண்பு உண்டு, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதலாம். அடுத்தது மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா a × b, அதாவது a மல்டிப்ளிகேஷன் ஆஃப் b. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவுக்கு பதிலாக -5/7ன்னு போடுங்க, பெருக்கல் bக்கு பதிலாக 8/9. விகிதமுறு எண்களுடைய பெருக்களை பொறுத்த வரைக்கும் மேலேயும் கீழே ஏதாவது சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த 5க்கு 7க்கும் ஏதாவது டேபிள் இருக்க வாய்ப்பாடு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை 5, 9 இருந்த மாதிரி இல்லை. 8க்கும் 9க்கும் 7க்குமோ எந்த ஒரு வாய்ப்பாடுமே வச்சு அடிக்க முடியாது. சரிங்களா? சிம்பிள் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நேராக பெருக்கிடலாம். அப்போ 8×5 = 40 -40 இல்லையா? அடுத்தது 9×7 = 63, 63. இதுவும் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விகிதமுறு எண்ணாகவே கிடைக்கிது. சரிங்களா? அப்போ இதுவும் வந்து விகிதமுறு எண்ணாகவே கிடைக்கிறது, இதுவும் பார்த்திங்கன்னா விகிதமுறு எண்ணாகவே கிடைக்கிது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அடைவு பண்பு உண்டு, பெருக்கலுக்கு அடைவு பண்பு உண்டு அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? பெருக்கல் அடைவு பண்பை நிறைவு செய்யும், விகிதமுறு எண்களுடைய அடைவு பண்பை நிறைவு செய்யும் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? நிறைவு செய்யும். ஓகே, ரைட். அடுத்த 2வது கேள்வி, வெரிஃபை த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். கீழ்கண்ட விகிதமுறு எண்களுக்கு சரிங்களா பரிமாற்று பண்பை சரிபார்க்கன்னு சொல்லியிருக்கு. 2 விகிதமுறு எண்கள் கொடுத்துருக்காங்க. இதை வழக்கம் போல் ஒன்றை ஏன்னு வைங்க, ஒன்றை பீன்னு வைங்க. சரிங்களா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது பரிமாற்று பண்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா a + b = b + a அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது -10/11 ப்ளஸ் -8/3 33, -8/33. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக்கு பதிலாக இங்கே -8/33 முதல்ல போட்டுட்டு ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுட்டு ஏவுக்கு பதிலாக -10/11ங்கிறத போட்டுக்குங்க. இப்போ கீழே ஒரே மாதிரி இல்லை. இப்போ கீழே ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அதற்கு இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். ஒன்றா வாய்ப்பாடு முறை, அதாவது டேபிள் மெத்தடில் வருதா மடங்கு முறையில் வருதான்னு பாருங்கள். இந்த 11 வாய்ப்பாட்டில் இந்த 33 வரும்.
எப்போ வரும் அப்படின்னா 3 தடவை பெருக்கும்போது வரும் இல்லையா. அப்போ இதை 3ஆல் நம்ம மேலங்கிலையும் பெருக்கிக்கலாம். பெருக்குனா என்ன வருதுன்னு பாருங்கள். மேலங்கிலையும் 3ஆல் பெருக்கணும்னா -5×3 30 வரும், பை 11×3 33ன்னு வரும் இல்லையா. அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னா -8/33ன்னு இருக்குது. சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், கீழே 33 ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு தடவை போட்டுக்குங்க. மேலே இது ரெண்டும் ஒரே இனமாக இருந்தால் கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும், 30 8 38. பெரிய நம்பர் குறி போட்டோம்னா -38. சரி, இதுவே RHSல வருவோம். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இங்கே 33 இருக்குது, இங்கே 11 இருக்குது. இதோட மடங்கில் இது வரும். சரிங்களா. அப்போ இதையும் 3ஆல் பெருக்குங்க. அப்போ -8/33 ப்ளஸ் -30 இல்லையா. 13 வரும். 13 -30/33. கீழே 33 ஒரே மாதிரி இருக்காண்டி 33 போட்டுக்குங்க. மேலே மட்டும் இப்போ செஞ்சோம்னா போதும். ரெண்டு ஒரே நம்பர் இருக்காட்டி கூட்டினோம்னா 38 வரும். அடிஷன் பண்ணதுக்கப்புறம் பெரிய நம்பர் சிம்பிள் போடும்போது -38 வருது. சரிங்களா. அப்போது போத் சைட்ஸ் ஈக்குவலாக வருது இல்லையா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹென்ஸ் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்ற சொல்லி நீங்கள் எழுதலாம். ஹென்ஸ் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ்னு எழுதலாம். அல்லது கூட்டலானது விகிதமுறு எண்களின் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். சரிங்களா. கூட்டல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஓகேவா. அடுத்தது இதே கணக்குக்கு பெருக்கல் பரிமாற்று பண்புடைய தான் செக் பண்ணணும். அப்போது A பெருக்கல் B சமம் B பெருக்கல் A, B இன்ட்டு ஏன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏவுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிங்கன்னா -10/11 போட்டுக்குங்க. பிக்கு பதிலாக என்ன பண்ணோன்னா -8/33ன்னு போட்டுக்கலாம். சமம் பிக்கு பதிலாக -8/33 போட்டுக்குங்க. இன்ட்டு ஏவுக்கு பதிலாக -10/11 போட்டுக்கலாம். ப்ராக்கெட் போட்டுக்கலாம். சரி, இப்போது இந்த 10க்கு கீழே ஏதாவது வச்சு கேன்சல் பண்ண முடியுமா, அதாவது சிம்பிள் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா. ரெண்டுமே வரக்கூடிய டேபிள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி 8 வர மாதிரி இங்கே இது வர மாதிரியும் சொல்லி எந்த டேபிளுமே இல்லை. 8ம் வர மாதிரி 33 வர மாதிரியும் டேபிள் இல்லை. 8ம் 11 வர மாதிரியும் டேபிளே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ மேலேயும் கீழே நம்மளால் சுருக்க முடியாது. சரிங்களா. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியலனா அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் பண்ணிட வேண்டியதுதான் நேராக. -× ப்ளஸ் 5/8 சொல்லுவாங்க. அப்போ 80 வந்துருச்சு. அடுத்தது 11 × 33 என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 363 வரும் இல்லையா. ஓகே, அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே அதே மாதிரி -× ப்ளஸ் வரும். ஓகே, 5/8 ப்ளஸ் சிம்பிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 11ஐயும் இந்த 33 மல்டிபிள் பண்ணோம்னா 363 வருது. ஸோ போத் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஹென்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ்னு எழுதலாம். அதாவது பெருக்கலானது, சரிங்களா, பெருக்கலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் அப்படின்னு எழுதணும். சரிங்களா. Hence, multiplication is commutative. Okay.